Bundesliga review for the first time on Football Page. அந்த சீசன் ஸ்டார்ட் அப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏற்கனவே நம்ம வந்து கப்பு அடிச்சிட்டோம், லீகையும் அடிச்சிட்டோம். ஆனால் சாம்பியன்ஸ் லீக் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போகிறோம். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருந்துச்சு? இந்த சீசன் வின் பண்ணதுக்கு டெஃபினட்டா லைக் ஹியூஜ் கான்ட்ரிபியூஷன் டு போத் கம்பெனி. கேனுக்கும் நான் கொடுப்பேன் கிரெடிட், பட் ஹியூஜ் கிரெடிட் டு மிக்கேல் ஓலிஸ் தான். எல்லாரையும் வெறியேற்றி விட்டுறதே இந்த புண்டிட்ஸ் தான். லிவர்கூசன் தான் உள்ள போவாங்க. லிவர்கூசன் அவங்க வெறியாட்டம் ஆடுறானுங்க, என்னடா நீ நேற்று வந்த கிளப்பை பிடிச்சி இப்படி பேசிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அடி அடி நடிச்சு விட்டானுங்க. அந்த மேட்ச் ஜெயிச்சது எனக்கே ஆச்சரியம் தான், அது வேற விஷயம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபுட்பால் பேச்சு. இந்த தடவை லாலிகா ரிவ்யூ முடிஞ்சதுக்கு அப்புறம் புண்டஸ்லிகா ரிவ்யூ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆன் ஃபுட்பால் பேச்சு. இன்னைக்கு எங்களோட வந்து ஒரு பயர்ன் மியூனிக் ஃபேன் பிரசாந்தும், பயர் லெவர்கூசன் தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜோடைய ஓனர் நாங்க வந்து இன்னைக்கு புடிச்சு கூட்டிட்டு வந்தோம். ஓனர்ல அட்மின் ஓனர் எல்லாம் நாங்க அப்படிதான் சொல்லி கூப்பிட வேண்டியதாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ரெண்டு பேருமே வந்து ஹோப்ஃபுல்லி யூ ஹேட் ரெஸ்பெக்டபிளி உங்களுடைய ஓன் ஃபுட்பாலிங் சீசன்ஸ்ல வந்து சப்போர்ட் பண்ற சீசன்ஸ்ல ஒரு நல்ல சீசனா இருக்கும் எதிர்பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட்லி நான் பயன்ட்டு இருந்து ஆரம்பிக்கிறேன். பிரசாந்த், நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்லி கம்பெனி அப்பாயிண்ட் பண்றாங்க, நாங்க பிரீமியர் லீக் ஃபேன்ஸ் எல்லாம் கழுவி ஊத்துறோம். ஏண்டா ரெலிகேட் ஆன ஒரு பர்ன்லி மேனேஜரை கொண்டு போய் பயன் ஜாப் கொடுக்குறானுங்க பாரு லூசு பசங்க அப்படின்னு சொல்லி நாங்க பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கும் அந்த பயன் ஃபேன் பேஸுக்கும் உங்களுக்கும் மேபி லெவர்கூசனா நீங்க வந்து அப்பா நம்ம வின் பண்ணிருக்கோம்டா, இதுக்கப்புறம் ஏதோ கேனத்தரமான மேனேஜர் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்க ரெண்டு பேத்துக்குமே எப்படி அந்த ஒப்பீனியன் இருந்துச்சு அவன் அப்பாயிண்ட் பண்ணும்போது? ஃபர்ஸ்ட் பிரசாந்த் நீங்க. ஓகே, ஸோ கம்பெனி அப்பாயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி இங்க நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. ஆக்சுவலா இன்ஃபேக்ட் ஜாபி அலோன்சோவே ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தாங்க. அப்புறம் டுச்சலே எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டுச்சல் ட்ரெஸ்ஸிங் ரூம் வின் பண்ண மாதிரி தெரியல. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா லைக் கான்ஃபிளிக்ஸா இருந்தது. கிமிச்ச வந்து சிடிஎம்ல இருந்து அவன் சிடிஎம்க்கு ஏத்த ஆள் இல்ல, வி நீட் அ நியூ பிளேயர் ஃபார் தட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் ரைட் பேக்ல போட்டு ரொம்ப லாட் ஆஃப் டசில் பிட்வீன் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே. ஸோ அவனையே எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி இருந்தது ஒரு 2 years அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அது இல்லைன்னு ஆச்சு. திரும்பி நாக்லஸ்மன் ட்ரை பண்ணாங்க, அதுவும் போச்சு. ஜாபி அலோன்சோவும் போச்சு. ஒரு 4th or 5th ஆப்ஷன் மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலா. அதுக்கப்புறம் எஸ், கிவன் கம்பெனிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா கொஞ்சம் டவுட் இருந்தது தான். ரொம்ப ஹை ரிஸ்க் மூவ் தான். ஏன்னா இன்ஃபேக்ட் நல்ல மேனேஜர்ஸ் தான் நீங்க பாத்தீங்கன்னா ஆன்ஸ்லாட்டி ஹூஸ் டன் வெரி குட் ஒர்க் செல்சி, இந்த மாதிரி பெரிய பெரிய கிளப்ஸ்லயுமே அவர் வந்துமே லைக் ஹீ குடன்ட் சஸ்டெயின் அ லாட். ஏன்னா அவரு இன்ஃபேக்ட் இஸ் வெரி குட் இன் இந்த பீப்புள் மேனேஜிங் ஸ்கில்ஸ்லாம். பட் அவர் வந்துமே அவருக்கு ரொம்ப டஃபா இருந்து வந்து சரி அவ்வளவு பெரிய மேனேஜரே இது பண்ண முடியல, கம்பெனி வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் நிக்கோ கோவாச் அவருனாலையும் ஹீ குடன்ட் லாஸ்ட்லாம். ஸோ அந்த யுப்பைன்கஸ் ஃபேஸ்க்கு அப்புறமே வந்த மேனேஜர்ஸ் யாருமே சஸ்டெயின்டா இல்ல. எப்பயுமே ஒரு பிரச்சனை மாதிரி தான் இருந்தது. ஸோ சொல்ல போனா அந்த ஃபேஸ்க்கு அப்புறமே வந்து நிறைய சான்சஸ் டாட்மண்டே வின் பண்ணிருக்கலாம். அப்புறம் அகைன் லெவர்கூசன் லாஸ்ட் சீசன் வின் பண்ணாங்க. ஸோ இவ்வளவு சீசன்ஸ் வின் பண்ணதுக்கு நான் சொல்ற மெயின் ரீசன் வந்து லைக் அந்த சப்போர்ட்டிங் டீம்ஸ் வந்து டுவர்ட்ஸ் தி எண்ட் தான் ஒரு கேப் வரும். பாத்தீங்கன்னா ஒரு 26th கேம் 27th கேம் வரைக்கும் க்ளோஸா போகும். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு கேப் ஃபார்ம் ஆகி we tend to win. ஸோ அதான் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருப்பேன், நாங்க வின் பண்றதுக்கு ரீசன் வந்து செகண்ட் தேர்ட் டீம் வந்து லைக் தே ஃபாலோ அவுட் இன் த லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா ரொம்ப பயம் இருந்தது கம்பெனி வந்தப்ப. பட் லுக்கிங் அட் த சீசன் நவ் அவன் ட்ரெஸ்ஸிங் ரூம் இவ்வளோ ஸ்டெடியா வச்சு இது பண்றது வந்து இன்ஃபேக்ட் ஹான்சி ஃபிளிக் அப்புறம் ஐ ஃபீல் ஹீஸ் டூயிங் அ வெரி குட் ஜாப். அஃப்கோர்ஸ் சாம்பியன்ஸ் லீக்ல குவார்டர் ஃபைனல் இவங்களோட எக்ஸிட் ஆனதுக்கு கொஞ்சம் விங்கர்ஸ் வந்து சானே எல்லாம் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணல. பட் ஸ்டில் திரும்பி 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 ஸ்டார்ட் பண்ண வச்சுட்டு பிளேயர்ஸும் இல்ல, இன்ஜுரியும் நிறைய ஆச்சு. டேவிஸ், சுக்குமகானோ அவங்க எல்லாம் இல்ல. ஸோ அது வந்து ஒரு பெரிய டவுன் சைட் தான். பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் சீசன் இவ்வளவு அச்சீவ் பண்ணது வந்து எனக்கு கொஞ்சம் பெரிய சர்ப்ரைஸ் தான். கருப்போட சாவ பெங்களூர் ராமச்சந்திர சாவல கொண்டே போட்டுருச்சு. இந்த டோர்னமெண்ட் கிளாசிக் போற பார்க்க வந்தவங்க இந்த தண்ணியை பார்க்கலாம் மிஸ் பண்ணிட்டீங்க. டு பி ஆனஸ்ட், ஐ ஃபீல் கொஞ்சம் லைக் டைம் கொடுத்து இன்னும் லைக் டிசைரபிள் பிளேயர்ஸ் வந்திருந்தா சூப்பர். அதுவும் அந்த மிக்கேல் ஓலி ஸ்பாட் பண்ணது வந்து அதுவும் ஓகே, கிறிஸ்டல் பிளாஸ் வந்து ஒரு விங்கர் வரான் அப்படின்ற மாதிரி தான் நாங்க நினைச்சோம். பட் அவன் தான் இன்ஃபேக்ட் பெஸ்ட் பிளேயர் பயனுக்கு மோர் தென் கேன் ஆல்சோ. ஏன்னா கேன் பாத்தீங்கன்னா பிக் கேம்ஸ்ல ரொம்ப இம்பாக்ட் இருந்த மாதிரி இல்ல. ஆன் அண்ட் ஆஃபா இருக்கும். கரெக்டா இந்த நேரத்துல நீ கோல் அடிக்கணும் அப்படின்ற நேரத்துல அவன்
நல்லா பண்ண மாதிரி தெரியல. ஸோ ஓவரால் ஐ திங்க் ஐ எம் பிரிட்டி சாட்டிஸ்ஃபைட் வித் காம்பனி. லைக் மீடியா எல்லாரும் பயந்ததுக்கு he did a very good job is my opinion. நீங்க பாக்குறீங்க லெவர்கூசன்ல நியர்லி பர்ஃபெக்ட் சீசன், ஒரே ஒரு கேம் தான் லாஸ்ட் சீசன் வந்து யூ லாஸ்ட், விச் இஸ் ஸ்டாகரிங். அதுவும் தோக்காம போயிருந்தா இட் வுட் ஹவ் பீன் an unbeaten season. ஐ டோன்ட் திங்க் வேற எந்த கிளப் அந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ யுவர் ஆர்ச் ரைவல்ஸ் பயன் வந்து இப்படி ஒரு மேனேஜர் அப்பாயிண்ட் பண்றாங்க. உங்களுக்கு ஒரு கூத்து நடந்துச்சு. லிவர்பூல் ஒரு பக்கம், மெட்ரிட் ஒரு பக்கம், இவங்க 2 பேருமே ஜாபி அலான்சோ ட்ரை பண்ணி இல்ல நான் இன்னொரு சீசன் இங்க தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு அலான்சோ போய் சொல்றாப்ப 2 கிளப்புக்குமே. பட் ஆனா ஒரு ஜென்டில்மன்ஸ் அக்ரிமெண்ட் மாதிரி போடுறாப்ல. ஓகே நெக்ஸ்ட் சீசன் யாராச்சும் வந்து கூப்பிட்டாங்கன்னா நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி போடுறாப்ல. ஸோ அந்த சீசன் ஸ்டார்ட் அப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏற்கனவே நம்ம வந்து கப்பு அடிச்சிட்டோம், லீகையும் அடிச்சிட்டோம். ஆனா சாம்பியன்ஸ் லீக் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போறோம். அந்த அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருந்துச்சு? இல்ல லைக் சாம்பியன்ஸ் லீக் எங்களுக்கு புதுசு இல்லை. லைக் ஜாபி அலன்சோ ஃபர்ஸ்ட் டைம் கூட்டு போறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது லைக் எனக்கு தெரியுங்க, இந்த சீசன் எங்களால பண்ண முடிஞ்சதை இந்த சீசன் பண்ண முடியாதுன்றது எனக்கு தெரியும். பட் உங்களோட நாங்க 4-0 தோக்கும் போதே தெரியும் இந்த சீசன் பெருசா எங்கேயும் போகாது அப்படின்ற மாதிரி சாம்பியன்ஸ் லீக்ல. பட் புண்டஸ்லீகால பாத்தீங்கன்னா நிறைய ஜெயிக்க வேண்டிய மேட்சும் நிறைய டிராப் பண்ண வேண்டிய மேட்சும் நாங்க வந்துட்டு பாட்டில் பண்ணியிருந்தோம். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்றதான் எனக்கு ஒரு கன்சர்னா இருந்துச்சு. ஸோ நிறைய இன்ஜுரிஸ், லைக் அட்லியுமே மிட் ஆஃப் த சீசன்ல வந்துட்டு பெரிய ஃப்ராக்சர் ஆயிருச்சு அவனுக்கு. ஸோ அதனால அவனையும் ப்ளே பண்ண வைக்க முடியல. அந்த மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. லைக் லாஸ்ட் சீசன் நாங்க வின் பண்ணதுக்கும் காரணம் அதான். பயனுக்கு நிறைய இன்ஜுரிஸ் இருந்துச்சு. டுக்கெலால நிறைய பிளேயர்ஸை சஸ்டெயின் பண்ணி விளையாட வைக்க முடியல. இந்த சீசனோட ஆர்சனல் மாதிரி சொல்லலாம். ஸோ அதுவுமே இல்ல, கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி எக்ஸ்ட்ரா டைம்லயே 10 கோல் போட்டு எல்லா மேட்சும் ஜெயிச்சிங்க பாரு. அத மட்டும் அந்த லக் எனக்கு எங்களுக்கு இந்த சீசன் வரைக்கும் விளையாடாம எல்லாரையும் வந்து மேட்ச் பார்க்க வச்சு கடைசியில அந்த பேட்ரிக் சிட்க்கு தெரியாது வந்து கோலை போட்டு மேட்ச் ஜெயிச்சு விட்டு ஜெயிச்சுட்டு போயிடுவீங்க. அது எப்படின்னே எனக்கு தெரியல. போன சீசன் நிறைய ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜஸும் எங்களுக்கு இருந்துச்சு அந்த மாதிரி. ஸோ அந்த சீசன் எங்களுக்கு லக் ரொம்ப ஃபேவர் பண்ணுச்சு. இந்த சீசன் பண்ணல. ஒரு யூஎல் மேட்ச் எல்லாம் வந்துட்டு கடைசி ஒரு ஆட் டைம்லயே 3 கோல் அடிப்போம். ஸோ அதெல்லாம் ஹோம் கிரவுண்ட் ஃபேவரட் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அப்படி போச்சு. அந்த மாதிரி எதுவும் இந்த சீசன் எங்களுக்கு ஒத்து வரல. கமிங் பேக் டு பயன், அந்த பக்கம் வந்து யூ ஃபைனலி யூ வின் த லீக் அகைன். ஹாரி கேன் கெட்ஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ட்ரோஃபி. எனக்கு அதுல என்ன பெருசா இருந்துச்சுன்னா, எனக்கு காம்பனியை யாருமே பிரைஸ் பண்ண மாதிரி தெரியல. எல்லாமே வந்து ஹாரி கேன் ட்ரோஃபி வின் பண்ணிட்டான், ஹாரி கேன் ட்ரோஃபி வின் பண்ணிட்டாங்கிறது மட்டும்தான் மீடியால வந்துச்சு. சீசனுக்கு முன்னாடி அவனை அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணி அவன்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இப்ப அவன் பண்ணி ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஐ திங்க் 12 பாயிண்ட்ஸ் என்னமோ லீட் ஜெயிச்சிருக்கீங்க. லீக் எனக்கு எத்தனை பாயிண்ட் எக்ஸாக்ட்டா தெரியல. அப்படி இருக்கும்போது இட் ஜஸ்ட் வென்ட் ஹாரி கேன் ஜெயிக்க வச்சுட்டான், ஹாரி கேன் ஜெயிக்க வச்சுட்டான். ஐ எம் நாட் சேயிங் ஹாரி கேன் ஒரு இம்பார்ட்டன்ட் மெம்பர் இல்லைன்னு. பட் ஒரு பயன் ஃபேனா இருக்கும்போது வந்து உங்களுக்கு எப்படி தோணுச்சு? யூ ஸ்கோர்ட் 99 கோல்ஸ் இந்த லீக் சீசன். ஸோ கேனோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு இருந்துச்சு, காம்பனியோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு இருந்துச்சு? ஐ திங்க் காம்பனி வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் செட்டில் பண்ணி ஓகே நம்ம இப்படி ஆடணும்னு இது பண்ண வச்சதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதுவும் எஸ்பெஷலி சாம்பியன்ஸ் லீக் தோத்ததுக்கு அப்புறம் நான் லைக் பார்த்த ரிப்போர்ட்ஸ் அதெல்லாம் வந்து லைக் பிளேயர்ஸ் இமீடியட்டா வந்து சரி நம்ம அடுத்து புண்டஸ் லீகாவை ஃபோக்கஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்து அவங்கள டக்குன்னு இது பண்ணதே வந்து ஒரு பெரிய இதுன்னு தான் நான் நினைச்சேன். எஸ்பெஷலி லைக் யங் மேனேஜர் நாக்லஸ்மன் வந்தப்ப லைக் பீப்புள் வேர் வெரி வெல்கமிங். ஏன்னா ரொம்ப டாக்டிஷியன். ஸோ அந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணி இது பண்ணதுனால பிளேயர்ஸ் மதிச்சாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா காம்பனிக்கு அந்த அளவுக்கு இது இருக்குமாங்கிற டவுட் இருந்தது ஸ்டார்டிங்ல இருந்தே. ஸோ ஓவரால் பாத்தீங்கன்னா இந்த சீசன் வின் பண்ணதுக்கு டெஃபினட்டா லைக் ஹியூஜ் கான்ட்ரிபியூஷன் டு போத் காம்பனி. கேனுக்கும் நான் கொடுப்பேன் கிரெடிட், பட் ஹியூஜ் கிரெடிட் டு மிக்கேல் ஒலிஸ் தான். ஸோ அவன் வந்து அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி, அவன் அப்புறம் அந்த ரைட் பேக் கொன்ராட் லைமர் இவங்க எல்லாருமே லைக் ரொம்ப கன்சிஸ்டன்டா தொடர்ந்து ஆடினவங்க. விங்கர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒலிஸ் ஒருத்தன் தான் ஓரளவு ப்ராப்பரா ஆடினான் எல்லா கேம்ஸ்லயுமே. திடீர்னு சானே ஏதாவது பண்ணுவான், அப்புறம் ஃபுல்லா ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுவான். அப்புறம் நாப்ரி ஃபுல்லா இன்ஜுரியில இருந்தான், கோமானும் அப்படியே மாத்தி 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 தான் வந்தாங்க. ஸோ கரெக்டா வந்து சொல்ல போனா ஒலிஸ் ஹியூஜ் கான்ட்ரிபியூஷன் மோர் தென் கேன் இன் மை ஒப்பீனியன். ஸோ ஒலிஸ் அதுக்கப்புறம் தான் ஐ சே கேன். இல்ல நான் ஏன் இந்த பக்கம் ஏன் லெவர்கூசன் கேட்கறேன்னா,
20 கோல்ஸ் கம்மியா ஸ்கோர் பண்ணிருக்கீங்க ப்ரீவியஸ் சீசன் கம்பேர் பண்ணும்போது, அண்ட் அட் த சேம் டைம் 20 கோல்ஸ் அதிகமா கன்சீட் பண்ணிருக்கீங்க. வாட் வென்ட் ராங்? எனக்கு பெருசா நீங்க பிளேயர்ஸை லூஸ் பண்ண மாதிரி தெரியல. ஐ மீன் டிரான்ஸ்பர்ஸ் மூலியமா வேற போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் நீங்க யாருமே பெருசா விக்கல. the team has remained the same, the manager is the same. என்ன ஆச்சு சடனா? ஹவு கேன் இவ்ளோ பெரிய டிராப் ஆஃப்? ஒரு 12 பாயிண்ட்ஸ் 15 பாயிண்ட்ஸ் எவ்வளவு பின்னாடி இருந்திருக்கீங்க முடிக்கும் போது? கிட்டத்தட்ட 13 பாயிண்ட்ஸ் பின்னாடி முடிச்சிருக்கீங்க. சோ என்ன தப்பா நினைச்சு நினைக்கிறீங்க? மேபி டாக்டிக்கல் சேஞ்ச் தான் நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் லாஸ்ட் சீசன் வந்துட்டு இந்த சீசன் எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி கிராஸ் பண்ணி உள்ள போடுறதுதான். இந்த சீசன் எங்களோட டாக்டிக்ஸை பிரேக் டவுன் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா லைக் எப்பயுமே குவிக் கவுண்டர் தான் நாங்கள் ஆடுவோம். இப்படி ஆடுறப்போ ஒரு பால் மிஸ் ஆனா கூட டக்குன்னு எல்லா டிஃபென்ஸ்ல இருந்து மிட்ஃபீல்டர் வரைக்கும் எல்லாரும் ஃபால் பேக் பண்ணணும். இந்த சீசன் அது ரொம்பவே லேக் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். லைக் இந்த சீசன்ல நாங்க ஃபர்ஸ்ட் தோத்த மேட்ச் வந்துட்டு ஆர்பி லெப்சிக்கோடன்னு நினைக்கிறேன். ஸோ அங்க ஸ்டார்ட் ஆனது தான். எங்க டிஃபென்ஸ் ஈஸியா ப்ரோக் பண்ண ஆரம்பிச்சாங்க. யானத்தன் தான் சொல்ல முடியாது, மேபி லைக் அந்த கவுண்டர் அட்டாக்கிங்ல அந்த ஒரு லூஸ் பால் போச்சுன்னா எங்களை ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம். ஸோ அந்த ஃப்ளா லாஸ்ட் சீசனுமே இருந்துச்சு, பட் அதை யாரும் ஃபைன் பண்ணி ஒழுங்கா இது பண்ணல. ஸோ அலான்சோ எதுவுமே கத்துக்கலங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் உங்களுக்கு இருக்கா? லைக் அவன் எதையுமே இம்ப்ரூவ் பண்ணல போன சீசன்ல இருந்து. வி மேக்ஸிமைஸ் ஆர் பொட்டன்ஷியல் லாஸ்ட் சீசன். இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கணும், ஆனா இல்லங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கா? ஏன்னா இது ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க இப்போ. சோ நீங்க சொல்றத வச்சு அவங்களும் முடிவு பண்ணுவாங்க, ஓகே இவங்க ஏதோ இருக்கு. நீங்க எல்லா கேமும் பாக்குறீங்கல்ல, சோ உங்களுக்கு எப்படி தோணுச்சு? லைக் இருக்கிற பிளேயர்ஸோட பொட்டன்ஷியலை வச்சு அவன் எவ்வளவு பண்ணதே இதா இருக்கும். நீங்க பயன் மியூனிச்சோட லாஸ்ட் சீசன் நடந்த மேட்சையும் பாருங்க, இந்த சீசன் நடந்த மேட்சையும் பாருங்க. கம்பெனியோட பிரெஸ்ஸிங்கே அவ்வளோ ஹார்டா இருக்கும். லாஸ்ட் சீசன்ல வந்துட்டு அவ்வளோ இருந்திருக்காது. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது இவங்க ஒரு ஆவரேஜ் பிளேயர்ஸ், ஃபார்மேஷன்னால மட்டுமே வந்துட்டு இவங்க சூப்பர் பவரா இருக்கிறாங்க அந்த கெமிஸ்ட்ரினால அப்படின்றது. ஸோ அதுதான், வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதே பிளேயர்ஸ் அதே ஃபார்மேஷன் தான். இந்த சீசன் வந்துட்டு அந்த அந்த சிஸ்டமை பிரேக் பண்ணிட்டானுங்க. சோ அதுதான் மேனேஜர் கொடுக்கணும்னு கேக்குறீங்களான்னு நினைக்கிறேன். நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ மொத்தமா பிளேயர்ஸ் தான் பிரச்சனை, பிளேயர் தான் ரிகவர் ஆகல. ஐ மீன் கவுண்டர் நம்மளுக்கு தெரியும், மொத்த கேமே நம்ம டாமினேட் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு பயனோ ஒரு லெவர்கூசனோ ஒரு சிட்டியோ ஒரு லிவர்பூல் ஆர்சனல் யாரா இருந்தாலும் மொத்த கேமுமே டாமினேட் பண்ணிருப்பாங்க. ஒரு சான்ஸ் தான் கன்சீட் பண்ணா ஆனா அதுல கோல்ல போய் முடியும். அதுதான் அந்த ரெஸ்ட் டிஃபென்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதனால தான் நான் கேக்குறேன், அந்த பிளேம் வந்து மேனேஜருக்கு போகணும்னு உங்களுக்கு தோணுச்சா, இல்ல பிளேயர்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாம பிளேயர் இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ் பண்ணனால தான் நடந்துச்சுன்னு தோணுச்சா? மேபி மேனேஜர் தான் கண்டிப்பா. நான் பிளேயர்ஸ் வந்துட்டு எப்பயுமே ஜாபி சொல்லாம எதுவும் பண்ண மாட்டாங்க. இங்க யாரும் கர்நாச்சோ மாதிரி கிடையாது. அவனை தப்பு சொல்றதுக்கு இல்ல, பட் அவன் வேற ஒரு வராண்டு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ லைக் ஆட்டிடியூட் எங்க டீம்ல பெருசா அந்த மாதிரி டீமுக்குள்ள சண்டை அந்த மாதிரி எல்லாம் இருந்தது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ எல்லாமே ஜாபி சொன்னா கேட்டுப்பானுங்க, நடப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச யூவிஎல் ஃபைனல்ஸ்லயுமே நடந்த ஃப்ளா என்னன்னா, லைக் புது டாக்டிக்ஸ் உள்ள கொண்டு வந்தான். யூஎல் ஃபைனல்ஸ் வரைக்குமே வந்துட்டு ஜாபிக்கு லாங் பால்ஸ் ஆடுறது பிடிக்கவே பிடிக்காது. லாங் பால்ஸ் ஆடாதீங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா அட்லாண்டாவோட லாங் பால் மட்டும்தான் நிறைய ஆடினான். லைக் ஏரியல் பால்ஸ் போடுறது. ஸோ அதை டிஃபெண்டும் உங்களுக்கு பண்ண முடியல. ஓவர் ப்ரெஷர் போட்டாங்க அட்லாண்டா, அதையும் அவங்களால கண்டெயின் பண்ண முடியல. ஸோ அவனோட பிளே ஸ்டைல லைட்டா மாத்த ட்ரை பண்ணான். லாங் பால்ஸும் போட்டு லைக் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணான். அது ஒர்க் அவுட் ஆகல. ஸோ அதுவுமே ஒரு பிரச்சனை. மறுபடியும் சொல்றதுன்னா, லாஸ்ட் சீசன் நடந்த மேஜிக்ஸும் இந்த சீசன் நடக்கல. ஸோ அதுவும் ஒரு பிரச்சனை. இல்ல ஏன் இந்த பக்கம் கேக்குறேன்னா, நீங்க கோல்ஸ் கன்சீட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. பயன் வந்து the least number of goals கன்சீட் பண்ணிக்கிறாங்க இந்த வருஷம் லீக். ஐ திங்க் வெறும் 30 கோல்ஸ் என்பதை கன்சீட் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு அவுட் சைடரா நாங்க வந்து புண்டஸ்லீகா பார்க்கும்போது வருஷம் இந்த ஊப்பமக்கானவை திட்டுறது, கிம்மின்ஜேவை திட்டுறதெல்லாம் எப்பவுமே நடக்கும். நான் இப்பதான் வந்து இந்த எபிசோட ப்ரிப்பேர் பண்ணும்போது பாக்குறேன், என்னடா இவ்வளவு கம்மியா கோல்ஸ் கன்சீட் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் எதுக்குடா அவங்கள வந்து திட்டிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. உங்களோட ஒப்பீனியன் என்ன அபவுட் ஊப்பமக்கானோ, அபவுட் கிம்மின்ஜே? அவங்களுடைய அந்த கேட்டஸ்ட்ரோஃபி இருக்கும்ல, ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தப்புன்னு, ஆனா அது கோல தான் போய் முடியும் எப்பவுமே அவங்க பண்ணும்போது. அது ஃப்ரீக்வென்ட் அக்கரன்ஸா நீங்க பாக்குறீங்களா, இல்ல 10 மேட்ச் கோல் மேட்ச் தான் பண்ணுவாங்க அப்படின்னு? இல்ல, அது கொஞ்சம் ரேரா தான் நடக்கும். நீங்க லாஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா, லாஸ்ட் சீசன்ல இன்ஃபேக்ட் ஒரு 3-4 இயர்ஸாவே பாத்தீங்கன்னா
எஸ்பெஷலி இந்த யூசிஎல் ரொம்ப டிசைடிங் மொமெண்ட்ஸ்ல வந்து உப்மா கானோ கரெக்டா ஒரு மிஸ் பாஸ் போடுவான், அதை எடுத்து கோல் அடிச்சிருவாங்க. கண்டினியூஸா அது நடக்கிறது தான். பட் அந்த ஒரு கேம் வச்சு இவங்களை எப்பயுமே டிசைட் பண்ணுவாங்க. கிம் மின்ஜேயும் இன்ஃபேக்ட் கிம் மின்ஜே வந்து சில புண்டஸ்லீகா கேம்ஸ்லயும் அந்த மாதிரி பண்ணி இது பண்ணா லாஸ்ட் சீசன். பட் இந்த சீசன் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ரொம்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் காம்பனி. இன்ஃபேக்ட் ஒரு இதுல வந்து என்ன சொன்னாங்கன்னா, ட்ரெஸ்ஸிங் ரூம்ல தே காட் சோ மச் கிரெடிட் அண்ட் அதுக்கப்புறம் அவங்க தே காட் மோர் கான்பிடன்ஸ் இந்த கோச் அப்படின்ற மாதிரி. இந்த சீசன் சூப்பரா ரெண்டு பேருமே டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த பேக் ஃபோர் என்ன கேட்டா நான் ரொம்ப கிரெடிட் கொடுப்பேன். அதுவும் நீங்க சீசன் பாத்தீங்கன்னா அந்த பார்சிலோனா கேமுக்கு அப்புறமே வந்து கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. லைக் ஒரு வேற மாதிரி இதுக்கு போயிட்டாங்க, அந்த இதுக்கு போவாங்கன்னு இருந்துச்சு. பட் கரெக்டா இன்ஜுரி ஆச்சு. ஸோ பேக் ஃபோர் என்ன கேட்டா வந்து தே டிட் அ வெரி குட் ஜாப். கிம், உப்மகானோ, டேவிஸ் அண்ட் லைமர் எல்லாருமே. லைமர் இன்ஃபேக்ட் ஆக்சுவலா மிட்ஃபீல்ட் பிளேயரு, பட் அவனை ரைட் பேக்ல போட்டு அவன் நல்லா அடாப்ட் ஆயிட்டான். ஸோ டிஃபென்ஸ் வந்து நான் ரொம்ப குறை சொல்ல மாட்டேன். பட் இப்ப இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அந்த தியாகோ போனதுல இருந்து அந்த கிரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப லேக் ஆகுது. பட் கொஞ்சம் கொஞ்சம் கிமிச் இந்த ரீசன்ட் இயர்ஸ்ல அந்த பாஸ் போடுறது அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே பண்றான். ஸோ இப்போ வந்து டுச்சலுக்கும் காம்பனிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, டுச்சல் என்ன சொல்றான், பின்னாடி நின்று ஒரு ஆட இருக்கணும் அப்படின்ற மாதிரி. லைக் பாலினியா வாங்கிட்டு வந்தது அதுக்கு தான். பட் காம்பனி அப்படியே ஆப்போசிட். எனக்கு பாலை நல்லா ஹோல்ட் பண்ணி சூப்பரா டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஒரு ஆள் வேணும், ஸோ தட் கிமிச் கேன் கோ ஃபார்வர்ட். அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டிஃபெண்டும் பண்ணணும், கொஞ்சம் ஃப்ரீ ரோலும் கொடுக்கணும். அந்த மாதிரி பிளேயர் தான் வேணும். ஸோ பின்னாடியே இருந்தாங்கன்னா பாலினியாவும் ஒரு டவுன் சைட் தான் அட்லீஸ்ட் காம்பனி சிஸ்டம்க்கு. ஸோ அந்த சிடிஎம் பொசிஷன் தான் மேபி இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆகணுங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் டிஃபென்ஸ் ஆர் டூயிங் வெரி வெல். ஸோ பார்க்கணும் எப்படின்னு. இல்ல இந்த பக்கம் நான் லெவர்கூசனுக்கு வந்தேன்னா நான் பிரீஃபா டச் பண்ணோம் அலான்சோட செட்டப் என்ன. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சீசன் வந்து இட் ஒர்க் ரியலி வெல். நீங்க ஜெயிச்ச சீசன் போன சீசன் ஏன்னா இவ்வளவு நல்லா ஆடுறானுங்க. இந்த 3 மேன் ட்ரையாங்கிள்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒன் டச் பாஸ் எல்லாம் பண்ணி டக்கு டக்கு டக்குன்னு பால் முன்னாடி மூவ் ஆகும். ஃபிகர் அவுட்டே பண்ண முடியல யாருனாலையும், என்ன பண்றானுங்க இவனுங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு எவல்யூஷன் நீங்க பாத்தீங்களா? ஓகே, இப்ப நம்ம லீக் ஜெயிச்சிட்டோம். இப்ப நெக்ஸ்ட் சீசன் வந்து எல்லாருமே கண்டிப்பா இதை ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆஃப் சீசன் உட்காந்துட்டு பல ஆயிரம் கிளிப்பிங் இருக்குது, என்ன பண்றாங்கன்னு ட்ரை பண்ணிருப்பாங்க. யூஸ்வலா எவ்ரி லீக், இப்ப ஜென்ரலா பிரீமியர் லீக் சொல்லுவாங்க, பட் எவ்ரி லீக்ல யூ ஆல்வேஸ் ஹேவ் டு இவால்வ்வாங்க. நீ இருக்கிறத நீ அதே மாதிரி பண்ணினா நெக்ஸ்ட் சீசன் கண்டிப்பா மாட்டிப்ப அப்படின்னு சொல்லி. யோர் ஒப்பீனியன் ஆன் யோர் ஃபார்மர் மேனேஜர் அலான்சோ, அவர் எப்படி பண்ணாரு, உங்களை எந்த நிலைமையில இருந்து இப்ப எந்த நிலைமை கொண்டு நிப்பாட்டி இருக்காரு, அதுக்கு போன வருஷம் இருந்ததுக்கும் இந்த வருஷம் இருந்ததுக்கும் என்ன பெரிய சேஞ்ச் நினைக்கிறீங்க? குட் क्वेश्चन. ஸோ லைக் லாஸ்ட் சீசன்ல எங்களுக்கு இருந்த அதான் நீங்க எங்க சிஸ்டம் பிரேக் பண்ணிட்டானுங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ அந்த பாசிங் கிரெடிபிலிட்டி வந்து கம்மியாச்சு எங்க டீமுக்குள்ள. ஸோ அதான் வந்துட்டு லாங் பால் அதிகமாக போடுறது. லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம் பொசிஷன் எங்கிட்ட தான் அதிகமாக இருக்கும் கேமில். அட்லீஸ்ட் ஒரு 80% மேலே வச்சிருப்போம். லைக் நார்மலாக சொல்கிறேன், ஏதாவது டீமுக்கு அகேன்ஸ்டா. ஸோ சும்மா பாலை வச்சு அவன், நீங்கள் மேன் சிட்டி ஆடும்போது பார்த்துருப்பீங்க. ஸோ பாலை ஃபுல்லாக அந்த பக்கம் கொண்டு போய் அவங்க பாக்ஸ்குள்ளே போட்டு பாஸ் போட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதே தான் இவங்களும் பண்ணுவாங்க. ஸோ இந்த சீசன்ல அது இல்லவே இல்லை. லைக் அடிச்சா கவுண்டரு, இல்லாட்டி அவங்க தான் பொசிஷன் வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிலைமை தான் இருந்துச்சு. ஆக்சுவலா சீசன் ஸ்டார்ட்ல இருந்தே இருந்துச்சா? ஸ்டார்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சது. ஸோ நாங்க டிஎஃபி போக்களுமே மூல காரணம் நீங்க சொன்ன மாதிரி இன்ஜுரிஸ்க்கு இருந்துச்சா, அதனால இந்த ஒரு சேஞ்ச் கொண்டு வரப்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்களா? அந்த இன்ஜுரிஸ் பெருசா இது பண்ணல, பட் எனக்கு சரியா தெரியலங்க. லைக் அதே டீம் தான், பட் ஐ டோன்ட் நோ வாட் இட் கோ ராங். ஸோ எங்களோட லோன் டிரான்ஸ்ஃபர்ஸ்லயுமே வந்து பிரெண்டியா மட்டும்தான் ஓரளவுக்கு நல்லா பிளே பண்ணான். ரோமால இருந்து ஒரு சென்டர் பேக் வந்தாங்க, he did not do like up to the mark. ஸோ அந்த விஷயங்களும் இருந்துச்சு. எங்களோட சென்டர் பேக்ஸ் அப்பப்போ வந்துட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிடுவானுங்க. ஸோ அந்த பிரச்சனைகளுமே இருந்துச்சு நிறையா. லைக் அட்லாண்டிகோ மேட்ரிடோட மேட்ச்லாம் கொஞ்சம் க்ளோஸாக போகும். யாரு நம்ம பியர் அண்ட் கேப்பியை வந்துட்டு அந்த ரெட் கார்டு வாங்காமல் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போயிருந்துருக்கலாம் அந்த மேட்ச். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறையா இருந்துச்சு. இன்னொன்று லைக் ஜாக்கா தான் எங்கள் டீமோட ஹோல்டிங் பேக்கு. ஸோ இந்த சீசன் அவனோட டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப கம்மியான மாதிரி இருந்துச்சு. முதல்ல நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான், அதில்
ஏதாவது ஒரு விங்கர் வந்துட்டு அட்டாக் ஏறும்போது ஹெல் பி கம்மிங் பேக் டு த டிஃபென்ஸ், லைக் 3 man டிஃபென்ஸா இவங்க மாறிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு. இந்த சீசன்ல அது கொஞ்சம் கம்மியாயிருச்சு. பாப்போம் இந்த மேட்ரிட் போய் பையன் என்ன பண்றாங்க வெயிட் பண்ணி பார்க்குறேன். பட் கமிங் டு பயர்ன் மியூனிக் அண்ட் சாம்பியன்ஸ் லீக் 12th முடிச்சீங்க. லைக் என்னதான் நடந்துகிட்டு இருந்துச்சு சாம்பியன்ஸ் லீக்ல? that was என்னடா பயர்ன் போய் 12th முடிச்சிருக்காங்களேங்கிற ஆச்சரியத்துல எல்லாருமே பார்த்தாங்க. லைக் வாட் வென்ட் ராங் அங்க? ஸோ அந்த டைம் திரும்பி நீங்க பாத்தீங்கன்னா விங்கர்ஸ் வந்து வெரி புவர் பெர்ஃபார்மன்ஸ். அந்த டைம்ல அதான் சொன்னல, அந்த ப்ரீ பார்சிலோனா போஸ்ட் பார்சிலோனா அந்த டைம் டிஃபென்ஸ் கொஞ்சம் ஷேக்கியா தான் இருந்தது, டக்குன்னு ஆட முடியல. ஏன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஃபுல்லா மேல ஏறிடுவாங்க எல்லாருமே. ஸோ அந்த டிஃபெண்டர்ஸ் ஒரு 2-3 பேர் தான் பின்னாடி இருப்பாங்க அண்ட் தே லவ் டு கவர் அ லார்ஜ் ஏரியா ஆஃப் தி பிட்ச். ஸோ அப்போ வந்து நிறைய ஒரு கவுண்டர், அதுவும் அந்த ஃபெனர்பான்சேயோட நினைக்கிறேன் இல்ல டர்க்கி டீமோட 3-0 தோப்பாங்க. அது வந்து ரொம்ப பேட் டிஃபெண்டிங் அந்த மேட்ச் தான். ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து கொஞ்சம் வந்து ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லாத மாதிரி தான் இருந்தது. அந்த பார்சலோனாட்ட திரும்பி அதே தான், அவங்கள மாதிரி ரெண்டு டீமும் ஒரே மாதிரி தான் ஆடிட்டு இருந்தது. பட் அங்க வந்து ரொம்ப கிளினிக்கலா முடிச்சாங்க. அதுவும் ரஃபீனியா பாத்தீங்கன்னா அவன் வந்து கட் பண்ண எல்லா ஷாட்டுமே கோல் அந்த இதுல. ஸோ அங்க ரொம்ப கிளினிக்கலா பிளஸ் மிட்ல நல்லா பால் மூவ் பண்ணாங்க. அந்த கேமுக்கு அப்புறமே ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் தான் யூசிஎல்ல. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆக டைம் இல்லைன்னு தான் சொல்லணும் சொல்ல போனா. அது வரைக்கும் நீங்க புண்டஸ்லீகாலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இதுவும் பண்ணல. ஓகே, ஸோ அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் ஐ திங்க் பார்சிலோனா மேட்ச்க்கு அப்புறம் தான் லெவர்கூசனோடையும் ஒரு மேட்ச் வந்தது, அந்த 1-1 மேட்ச். 1-1 மேட்ச் பாத்தீங்கன்னா நாங்க லிட்டரலா பஸ் நிறுத்தி நமக்கு இது போதும், டிரா பண்ணீங்கன்னா ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வாங்க, நம்ம அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த பாயிண்ட்ல டேபிள் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா திரும்பி லாஸ்ட் சீசன் மாதிரி இன்னும் டஃப் ஆயிடும். ஸோ அதெல்லாம் வந்து ஐ கிவ் குட் கிரெடிட் டு கம்பெனி. ஏன்னா நம்ம ஸ்ட்ரென்த் இதுதான், இப்போ நம்ம கேப்பபிலிட்டி வச்சு நம்ம டிரா பண்ணி ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு போவோம், அப்புறம் பாத்துக்கலாம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மேட்ச்ல ரொம்ப ஒன் சைடா தான் போச்சு. லெவர்கூசன் தான் இன்ஃபேக்ட் வின் பண்ணிருக்கணும். ஸோ எப்படியோ நிறுத்தி 1-1 பண்ணி மூவ் ஆயிட்டோம். ஸோ ப்ரையர் டு தட் யூசிஎல்ல ரொம்ப அட்ஜஸ்ட் ஆகலன்னு தான் நான் சொல்லுவேன். போஸ்ட் தட் டேவிஸ் எல்லாருமே சூப்பரா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதிரி செட் ஆனதுக்கு அப்புறம் தொடர்ந்து இன்ஜுரி, மூசியாலா, டேவிஸ் எல்லாருமே போயிட்டாங்க. ஸோ இன்டரோட வாட் ஐ ஃபீல் என்ன பண்ணிருக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் ஃபியூ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. இன்னொன்னு இன்டரோட எனக்கு என்ன தோணுச்சுன்னா சென்டர்ல நிறைய கட் பண்ணி, நானே இன்டருக்கு முன்னாடியே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அந்த செல்டிக் கேம். லைக் எனக்கு நீங்க எப்படி குவாலிஃபை ஆனாங்க எனக்கு இன்னுமே தெரியாது. லாஸ்ட் மினிட்ல ஒரு டிஃப்ளெக்ஷன்ல பாவம் ஸ்மைக்கில தாண்டி பால் உள்ள போகும். நான் அந்த கேம் லைவ் பார்க்கும்போது ஆடா போங்கடா இவ்வளவு நல்லா ஆட்டிங்கடா. செல்டிக் வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்லயே 3 கோல் போட்டுருக்கணும். எல்லாமே பார்ல அடிப்பானுங்க, பாருக்கு மேல அடிப்பானுங்க, சைடுல அடிப்பானுங்க, எல்லாமே அடிப்பானுங்க, உள்ளவன் அடிக்க மாட்டானுங்க. ஏன்னா உங்க டிஃபெண்டர்ஸே பால கொண்டே கொடுப்பாங்க, இந்த கோல் போடு அப்படின்னு சொல்லி. ஆமா ஆமா அதுவும் நடந்தது. சோ அந்த பாயிண்ட்ல வந்து சுத்தமா வந்து அட்ஜஸ்டே ஆல அவங்களுக்கு ரொம்ப டஃபா இருந்தது. அதுவும் இன்ஃபேக்ட் அது செல்டிக் ஹோம் கேம் தான் நினைக்கிறேன் நான் எங்களுக்காவே. சோ அந்த மாதிரி என்வாயர்மெண்ட்ல போய் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. அந்த ஃபியர்னாட் கேமும் ஃபெனர்பான்சே கேமும் சிமிலர் தான், எங்களுக்கு அவே கேம் தான். சோ அதெல்லாம் ரொம்ப ஹேண்டில் பண்ண முடியல அவங்கனால. ஸோ அந்த டிஃபென்ஸ் ரொம்ப அட்ஜஸ்ட் ஆகாத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ப்ரையர் டு தட். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர் ஆயிட்டே வந்தாங்க இன்டரோட எல்லாம். அதான் நான் இன்டர் கேமுக்கு வரக்கு முன்னாடி நான் இந்த பக்கம் வரேன். சூப்பர் கப்பை வின் பண்றீங்க சீசன் ஸ்டார்ட்ல. ஐ திங்க் ஷால்காவோ யாரையோ பீட் பண்ணி அந்த ஸ்டுட்கார்ட் வின் பண்ணிட்டு அண்ட் சாம்பியன்ஸ் லீக் முடிவுல 4th முடிக்கிறீங்க. சோ நான் அதை டேபிள பார்க்கும்போது பரவாயில்ல, இவங்க லாஸ்ட் சீசன்ன்ற மாதிரி தான் ஆடிட்டு தான் இருக்காங்க போல. ஏன்னா லிவர்பூல், பார்சிலோனா, ஆர்சனல் அண்ட் தென் நீங்க. சரி ஓகே, இப்ப 4வது முடிச்சுட்டாங்க எல்லாம் நல்லா. இப்ப வெளியிருந்து பாக்குறவங்க அப்படிதான் தெரியும், ஓகே எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, இப்ப நல்லா தான் ஆடுறானுங்க, 4th முடிச்சிருக்கானுங்க, பயனை பார்த்து 12th முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தானே பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு அந்த ஹாஃப் வே த்ரூ த சீசன் நீங்க அந்த 4th லீக் சாம்பியன்ஸ் லீக் ஃபேஸ்ல முடிக்கும் போது உங்களுக்கு என்ன அபிப்பிராயமா இருந்துச்சு? ஏன்னா நம்மளே 4th முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சா, இல்ல நம்ம எங்க 4th வந்தோம்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சா? அப்படின்னு இல்ல, லைக் 4th முடிச்சது எனக்கு கன்வின்சிங்கா இருந்துச்சு. ஓகே நம்ம 4th முடிச்சிருக்கோம், டிசர்வ்டு தான். ஒரே லைக் லிவர்பூலோட மேட்ச் மட்டும்தான் எனக்கு மனசங்கட்டமா இருந்துச்சு 4-0 தோத்தது. ஏன்னா டிஃபென்ஸால எதுவுமே அப்படியே சில மாதிரி நின்றுட்டு இருப்பானுங்க எல்லாம். ஸோ மற்ற மேட்சஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களால முடிஞ்சதை விளையாண்டுக்கிட்டு கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்ஃபேக்ட் லைக் ஃபைனல்ஸ் வரைக்குமே இன்டர் வந்துட்டு எங்கிட்ட மட்டும்தான் தோத்துருக்கானுங்க. இன்டர் மிலானும் 1-0 சொல்லிட்டு நாங்க மட்டும்தான் ஜெயிச்சிருக்கோம்.
ஸோ அந்த மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு அது கன்வின்சிங்கா இருந்துச்சு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு வி ஹேட் மெனி கேம்ஸ். எல்லா கிளப்புக்குமே தான் இது நடக்கும். லைக் ரொம்ப கேம்ஸ் அடுத்தடுத்த ஸ்கெடியூல்ல வருது. ஸோ பிளேயர் டயர்ட் ஆவாங்க, ஸோ ரொட்டேட் பண்ணணும். ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. பட் தெரில, அதுக்கப்புறம் நடந்த மேட்சஸ் லைக் நாங்கள் ஃபோர்த்து வந்தது எனக்கு சாட்டிஸ்ஃபைட். பட் அதுக்கப்புறம் நடந்த மேட்சஸ் தெரில, வி டிசர்வ் டு லூஸ்னா டிசர்வ் தான். இல்ல அதுக்கு நான் திருப்பி வரேன். ஏன்னா அங்க ஃபர்ஸ்ட் இன்டர்ட்டு போயிட்டு வரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கேம் அத்தான சான்ஸ் வந்துச்சு இன்டர் கேம்ல. ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷிட் லோட் ஆஃப் சான்சஸ் சொல்லுவாங்க. ஒரு 10-15 சான்ஸ் வந்திருக்கும் எனக்கு அங்கேயே கேமை பரி பண்றதுக்கு. அதே இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நீங்க கூட சொல்லிருப்பீங்க, இந்த கேன் அப்பப்ப நினைச்சா நம்மளுக்கு கடுப்பாகும், அத்தனை ஈஸி சான்ஸே விட்டுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் வாட் வாஸ் தட் ஃபீலிங் ஃபர்ஸ்ட் லைக் முடியும் போது? என்னடா அது இவ்வளவு நல்லா விளையாண்டு ஒண்ணுமே இல்லாம ஃபர்ஸ்ட் லைக் முடிக்கிறோமேடா அப்படின்னு. ஆமா. சோ இது பாத்தீங்கன்னா இது ரொம்ப வருஷமாவே இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. இப்ப மட்ரிடோட ஒரு டைம் 2-1 தோப்போம் ஹோம்ல, அவேல போய் 2-2 நடக்கும். அந்த மேட்ச்லயும் அவ்வளவு சான்ஸ், போஸ்ட் மேல போஸ்ட் டம் டம் டம்னு அடிச்சுட்டே இது பண்ணிட்டே இருப்பாங்க. சோ ஒரு பாயிண்ட்ல ஐ திங்க் எஃபிஷியன்சி வந்து ரொம்ப கொஸ்டினபிளா தான் இருக்கு ரொம்ப வருஷமாவே. ஏன்னா இந்த பிக் கேம்ஸ்ல போய் கரெக்டா மிஸ் பண்ணிடுவாங்க, ஆனா அவ்வளவு சான்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. சோ நான் நினைச்சேன் ஓகே இன்டர் வந்து இவ்வளவு சான்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க, சோ அவையிலயும் போய் ஒன்னும் we can still try, எப்படியாவது ஸ்குவீஸ் த்ரூ பண்ணிடுவாங்கன்னு தான் நினைச்சேன். ரொம்ப மோசம் எஃபிஷியன்சி கேன்னு. அதுவும் எனக்கு அந்த இன்டர் கேம் தான் ரொம்ப, செகண்ட் லெக்ல ஒரு கோல் அடிச்சான் அது வேற விஷயம். பட் வந்து ஃபர்ஸ்ட் லெக்ல அவ்வளவு மிஸ் பண்ணது, புண்டஸ்லீகாலையும் கன்சிஸ்டன்சியே இல்லை. ஸோ அதனாலதான் நாம அந்த ட்ரோஃபி கான்ட்ரிபியூஷன் பெர்சன்டேஜ் பேசினப்போ நான் ஒலிஸ்க்கு இன்னும் கிரெடிட் கொடுத்தேன். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து ஐ திங்க் விங்கர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணோம். ஸோ ராபன் ரிபரி போனதுல இருந்தே எனக்கு இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோமான் ஓரளவுக்கு உள்ள கட் பண்ணி ஷாட் எடுக்கணும் அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் லைட்டா. ஒலிஸ் இப்ப பண்றான். பட் வந்து சானே வந்து அவன் சிட்டில எப்படி ஆடுனா இங்க வந்து எப்படி ஆடுறான்னு எனக்கு ரிலேட்டே பண்ண முடியல. ஏன்னா அங்க வந்து அப்படியே ஃபுல்லா உள்ள போய் எல்லாம் பண்ணுவான், அசிஸ்ட் நல்லா பண்ணுவான். இங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி மதன் ஆயிட்டான். ஸோ அதுதான் என்னோட ஒப்பீனியன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ்லாம் நிறைய கான்ட்ரிபியூட்டே பண்ண மாட்டான் முன்னாடி. இப்போ அட்லீஸ்ட் காம்பனி கிட்ட கொஞ்சம் பெட்டரா பண்றான். முன்னாடி அவன் பாடி லாங்குவேஜ் அப்படியே அப்படியே எப்படி நிற்பான், ஒரு மாதிரி ரொம்ப ஆட்டிடியூடா இருக்கும். ஸோ ஐ திங்க் விங்கர்ஸ் இஸ் ஒன் பிளேஸ் வேர் வி ஷுட் இம்ப்ரூவ். அண்ட் இது நீங்க சொன்ன மாதிரி எஃபிஷியன்சி இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ மேபி கேனுக்கு அந்த ஃபியூ ஒன் ஆஃப் மூமெண்ட்ஸ் இருந்துதான்னு தெரியல. பட் லாஸ்ட் இயர்லாம் அவன் கொஞ்சம் டீசெண்டாவே பண்ணான். பட் வந்து கொஞ்சம் எஃபிஷியன்ட் ஆகணுங்கிறது டெஃபினட்டா இது இருக்கு. பிளஸ் இன்னொன்னு இன்டர் மேட்ச்ல பாத்தீங்கன்னா நான் அந்த சொன்னேன்ல லைக் மிட்ல ட்ரிபிள் பண்ணி வர்ற ஒரு ஆள் இருந்தா பெட்டர்னு. ஸோ கரெக்டா மூசியாலா இல்ல, மூசியாலா தான் அதை பண்ணுவான். ஸோ மில்லர் கேம்ல ஆரம்பிச்சான். பட் மில்லருக்கு கொஞ்சம் சப்போர்ட் வேணும், அந்த 1-2 போடுற மாதிரி. அவன் நல்லா ஸ்பேஸ் கண்டுபிடிச்சு இது பண்ணுவான். பட் அவனாலேயே பால் அவ்வளவு தூரம் எடுத்துட்டு வர முடியுமாங்கிறது டவுட். மூசியாலா வந்து ரொம்ப நேரம் சைலண்டா இருப்பான், திடீர்னு கட் பண்ணி வருவான். லைக் ஒரு ஒன் ஆஃப் பிரில்லியன்ஸா இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் நிறைய மிஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு இன்டர் கேம்ல. நான் இந்த பக்கம் லெவர் கொஸ்டின் நான் கேட்டே ஆகணும். இப்பதான் அவர் சொன்னாப்ல அந்த 1-1 டிரா முடிச்சுட்டு அந்த கேம் எப்படி நீங்க டிரா பண்ணீங்கன்னே தெரியல. அந்த கேம் நான் உட்காந்து ரீப்ளே தான் பார்த்தேன். யூ ஷுட் ஹவ் அட்லீஸ்ட் ஸ்கோர்ட் 5 அந்த கேம்ல யோசிச்சு பார்த்தா. ஆனா செகண்ட் ஹாஃப்ல பார்த்தா அவர் சொன்னது கரெக்டா இருந்துச்சு. கம்பெனி வந்து டே நம்ம இன்னைக்கு ஒண்ணுமே கிளிக்க போறது இல்ல, நம்ம டிரா எடுத்துட்டு போய்க்கலாம், பரவாயில்ல, நம்ம ஆட் போறதா தோத்துருவோம் அப்படின்னு. ஆனா சாம்பியன்ஸ் லீக்ல கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட். ரெண்டு லீக்லயுமே உங்களை பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. என்னால அது நம்பவே முடியல. நாங்க வந்து ப்ரிவியூ சேனல்ல பண்ணிட்டு இருக்கும் போது ஆட லெவர்கூசன் ஹோம்ல லெவர்கூசன் போட்டு தள்ளிடுவாங்க. நீங்க கூட பார்த்தோம்ல அந்த கேம் 1-1 டிரா ஆச்சு பாத்தியா? அதே மாதிரிதான் லெவர்கூசன் அடிச்சிருவானுங்க பயன்னு சொல்றோம். அந்த கேம் என்ன ஆச்சுனே தெரியல உங்க டீமுக்கு. லைக் வாட் வென்ட் ராங் ஓவர் தி 2 லெக்ஸ்? என்ன நடந்துச்சு இதுல? இல்ல ஃபர்ஸ்ட் லெக்ல வந்துட்டு எதுவுமே வென்ட் ராங் இல்ல. அலியன்ஸ் அரீனா வாஸ் த ஒன்லி திங் வென்ட் ராங். ஜாவி அலோன்சோக்கு வந்துட்டு அலியன்ஸ் அரீனானா ஏன்னு தெரியல. அலியன்ஸ் அரீனால வந்துட்டு அவன் வின் பண்ணணுமோ இல்ல அவன் அதுக்கு போக மாட்டான். லைக் ஓரளவுக்கு சேஃப் கேம் தான் விளையாடணும் அப்படின்னு பார்ப்பான். அலியன்ஸ் அரீனா சேஃபா விளையாண்டு நம்ம ஹோம்ல வச்சு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி எல்லா மேட்சஸுமே அப்படிதான் நடந்திருக்கும். டிஎஃப்பி போக்கல்ல மட்டும்தான் லைக் அது அலியன்ஸ் அரீனால நடந்துச்சான்னு தெரியல. பட் டிஎஃப்பி போக்கல்லே அவங்க தோத்தது காரணம் நாயரோட ரெட் கார்டு. ஸோ ஆமா, ஸோ அதுதான் லைக் அலியன்ஸ் அரீனானா வந்துட்டு பயன் முனிச் வேற மாதிரி ஆயிடுவானுங்க லைக் எங்களுக்கு கூடனா. ஸோ லாஸ்ட் சீசன்ல வந்துட்டு அலியன்ஸ் அரீனால நாங்க பயனோட டிரா தான் பண்ணியிருப்போம் 2-2ன்னு சொல்லிட்டு.
ஸோ அதே மைண்ட் செட்டு 3-0 டவுன் வரோம், சேஸ் பண்றோம் அப்படின்றப்போ கொஞ்சம் சரி ஃபர்ஸ்ட் கோல் ஸ்கோர் பண்ணணுன்ற ஐடியால தான் வந்தானுங்க. பட் ஒரு கோல் கன்சீட் பண்ணதுக்கு அப்புறம் மைண்ட் செட் ஃபுல்லா அஃபெக்ட் ஆயிருச்சு. ஸோ அடுத்தடுத்து கோல் அடிக்க முடியல, மறுபடியும் அவங்க அடிச்சு ஜெயிச்சிட்டாங்க. அதான் நடந்துச்சு. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. நாங்க எல்லாரும் பார்க்கும்போது அவுட் சைடுல இருந்து லெவர்கூசன் அதாவது எல்லாரையும் வெறியேற்றி விட்டுறதே இந்த புண்டிட்ஸ் தான். லிவர்கூசன் தான் உள்ள போவாங்க, லிவர்கூசன் அவங்க வெறியாட்டம் ஆடுறானுங்க, என்னடா நீ நேத்து வந்த கிளப்ப பிடிச்சி இப்படி பேசிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அடி அடி நடிச்சு விட்டானுங்க. அந்த மேட்ச் ஜெயிச்சது எனக்கே ஆச்சரியம் தான். அது வேற விஷயம். இல்ல நான் எதுக்கு இந்த பக்கம் வந்தேன்னா, நீங்க வந்து இப்ப ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருந்தீங்க அந்த பிளேயர் ஆஃப் த சீசன் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் மைக்கேல் ஒலிசே, மோர் தென் கேன் வந்து மைக்கேல் ஒலிசேன்னு சொல்லிட்டு வருஷம் வந்து இந்த சானேவை விற்கிறது வச்சுக்கிறதா வச்சுக்கிறதாங்கிறது ஒரு கான்ஸ்டன்டான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. இந்த சம்மர்லயே ஆர்சனல் பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ரூமரும் வந்துருச்சு. பட் லெட் மீ கோ பேக் டு ஒலிசே அண்ட் ஹவு இம்பார்ட்டன்ட் ஹாஸ் ஹி பின் ஃபார் திஸ் சைட்? எந்த வகையில இஸ் பின் இம்பார்ட்டன்ட்? ஏன்னா சின்ன பை கிடையாது, 50 மில்லியன் பை 45 மில்லியன் சம்திங், 45 மில்லியன் பை அவன் வேற யாருமே வேண்டாம், நான் பயனுக்கு தான் போவேன்னு சொல்லி நாங்க பயன் வந்தான். கரெக்டா? சோ ஹவு இம்பார்ட்டன்ட் ஹாஸ் ஹி பீன் தி சீசன்? ஸோ ஒன்னு பாத்தீங்கன்னா லைக் இந்த புதுசா வர்ற பிளேயர்ஸ் உடனே அடாப்ட் ஆக மாட்டாங்க. இட்ஸ் ஆல்சோ டிபெண்ட் ஆன் த கோச். இப்ப லெவன்டாஸ்கி வந்தப்ப அவன் டாட்மண்ட்ல இருந்து வந்தான். பட் பெப்போட சிஸ்டம் வந்து ஃபுல்லா டிக்கி டாக்கா அந்த மாதிரி தான் இருந்தது. அவன் நல்லா திணறான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் செகண்ட் சீசன் கொஞ்சம் கொஞ்சமா கோல் அடிச்சான், அது ஓகே. பட் கன்சிஸ்டன்டா நல்லா ஆடினான்னா இல்ல அப்படின்ற மாதிரி. ஸோ புதுசா வர்ற விங்கர்ஸ் வந்து உடனே அடாப்ட் ஆக மாட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப டவுட்டா இருந்தது. கோமானும் இன்ஃபேக்ட் ரொம்ப வருஷமா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபியூ கேம்ஸ் நல்லா ஆடி இஸ் பிகம் அ குட் இது. பட் ஒரே பிரச்சனைனா அவன் இன்ஜுரி ப்ரோன் தான். ஸோ எனக்கு புதுசா எந்த விங்கர் வந்தாலுமே அப்படின்னு பொதுவா இருக்கவே இருக்காது. ஸோ கேனுக்கும் நான் அதே சொல்ல, அவன் இவ்வளவு குவிக்கா அட்ஜஸ்ட் ஆவான்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அவன் வந்து அப்படி ஆடினது வந்து எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்தது. அதுவும் ஃபார் அ விங்கர் வந்து இவன் வந்து உடனே லைக் அடாப்ட் ஆனது வந்து வாஸ் வெரி சர்ப்ரைசிங். அதுவும் வாட் வாஸ் மிஸ்ஸிங், நான் சொன்னல உள்ள கட் பண்ணி ஷாட் எடுக்கிறது, கான்பிடென்டா அந்த டேக் ஆன்ஸ் அதெல்லாம் பண்றது வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்தது பேயன்ல. கோமான் மட்டும் அதை நல்லா பண்ணுவான். நாப்ரி வந்து 2020க்கு அப்புறமே ஓரளவுக்கு இஸ் வேனிஷ்ட்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் ரொம்ப தெரியல எனக்கு. ஸோ இவன் வந்து பார்த்ததுல வந்து இஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் த வே. அதுவும் அந்த ஃபுல் பேக்கோட கோஆர்டினேட் பண்ணி, ஸோ அவன் ரைட் விங் ஆடுறான்னா அப்ப லைமர் தான் வரும், அவங்க கூட கோஆர்டினேட் பண்ணி அவங்க 2 பேர் பால் ஆடுறது, இல்ல மூசியாலாவோட கம்பைன் பண்றது, கிராஸும் சூப்பரா போடுறான். இன்ஃபேக்ட் ஷார்ட்டும் லைக் ஃப்ரீ கிக்கும் இஸ் லைக் டேக்கன் குட் ஃப்ரீ கிக்ஸ் ஃபியூ டைம்ஸ். ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவாவே இருந்தது. அதுவும் லைக் எப்படி சொல்றது, அது ஷார்ட் எடுக்கிற மொமெண்டா இருந்தா மட்டும்தான் எடுக்கிறான். அந்த மெச்சூரிட்டி சொன்னல வேர்ட்ஸ் பத்தி, அந்த இது இவனுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் ரொம்ப பாராட்டணும். அதுக்கப்புறம் சக்தாரோட ஆக்சுவலா ஒரு 1-on-1 கோல் அடிப்பான், அப்படியே ட்ரிபிள் பண்ணி ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. அதுல இருந்தே ஒரு மாதிரி இப்ப ஒரு அன்டிஸ்பியூட்டட் ஸ்டார்டர் மாதிரி ஆயிடுச்சு. அவன் இல்ல, அவனை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அவன் கேனு, கிமிச்சு, ஸோ இவங்கெல்லாம் இல்லைன்னா டீமுக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இவன் வந்து உடனே இப்படி அடாப்ட் ஆனது வந்து வெரி சர்ப்ரைசிங். அதுவும் பிக் கேம்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இன்டர் மேட்சே வந்து இல்ல அதுக்கு ப்ரையர் கேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து அவனை டிபெண்டா தான் இருக்கும். நீ ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரைட்லயே தான் இருக்கும் பால். லெஃப்ட்ல வந்து டேவிஸ் இருந்திருந்தானா பிரச்சனை இல்லை. கரெக்டா டேவிஸ் இல்லாத டைம்ல ஃபுல் பேர்டன் இவனுக்கு தான் போயிடுச்சு. ஸோ ஐ திங்க் ஹீஸ் டன் அன் அமேசிங் ஜாப். நான் வந்து 10/10 ரேட்டிங் தான் அவனுக்கு ஷுவரா. நான் அவ்வளோ சூப்பரா ஆடி இருக்கான். அதுவும் கிறிஸ்டல் பேலஸ்ல இருந்து இப்படி லைக் ஓகே நார்மல் பிளேயர் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சோம். பட் கிரெடிட் டு காம்பனி அஸ் வெல், இந்த ஸ்பாட் பண்ணி அவனை வாங்கினது. இந்த பக்கம் வந்து பார்த்தா நான் கேட்கவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் பிளேயர் ஆஃப் த சீசன் யாரு அப்படின்னு. 2 இயர்ஸ் இன் ரோ ஒருத்தவனை நம்பி வந்து டீமை ஓட்டிட்டு இருக்கிறீங்கிறது மீடியா சொல்லப்படுது. பட் ஐ வாண்ட் ஆஸ்க் யூ ரியலி, வேர்ட்ஸ் தான் அந்த இல்ல மீடியா ஹைப்புனால வேர்ட்ஸ்ன்னு வெளியே தெரியுதா? ஏன்னா வீக் இன் வீக் அவுட் எவனுமே உட்காந்து பாக்குறது இல்ல, சும்மா ஒரு 4 காம்புலேஷன் வச்சுதான் பேசிட்டு இருக்கானுங்க. அதான் உண்மை. பயன் மேட்சும் சரி, லெவர்கூசன் மேட்சும் சரி, நீங்க உங்களை மாதிரி ஃபேன்ஸ் தான் வீக் இன் வீக் அவுட் உட்காந்து பாக்குறீங்க, உங்களுக்கு தான் உண்மை தெரியும். சோ வாஸ் வேர்ட்ஸ் தி ஆக்சுவல் ஃபினாமினான் மீடியா சொல்ற மாதிரி உங்களுக்கு அப்படிதான் தெரிஞ்சதா சீசன் ஃபுல்லா? ஹி இஸ் a phenomenon, அதுல டவுட் இல்ல. பட் ஹி இஸ் த ஒன்லி ரீசன்னான்னு கேட்டா நான் இல்லைன்னு தான் சொல்றேன். ஸோ லைக் எங்க டீம்ல ஒவ்வொருத்தனுமே இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் அதிகமா பண்ணுவான். ஒரு டீம் ஒரு மேட்ச்ல வந்துட்டு யோனத்தன் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான், ஒரு மேட்ச் ஜாக்கா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான். ரொம்பவே
இந்த பிளேயர்ஸ்னால ரொம்பவே வந்துட்டு அண்டர் பிளே ஆகுறது யாருன்னு பாத்தீங்கன்னா பெலாசியாஸ் தான். அவன் நிறைய கான்ட்ரிபியூட் பண்றான். ஸோ அவனோட பொட்டன்ஷியல் அதிகம், அவனை யாரும் கவனிக்க மாட்றாங்க. அதான் எனக்கு சர்ப்ரைசிங்கான விஷயம். லைக் அர்ஜென்டினாக்காக கோப்பா அமெரிக்கா அடிச்சிருக்கான், வேர்ல்ட் கப் ஸ்குவாட்லயும் விளாண்டுருக்கிறான். ஸோ அவனை யாரும் கண்டுக்க மாட்றானுங்க. தென் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் தான் எல்லாருமே. இல்ல அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர்னா வேர்ட்ஸ்னு சொல்லுவீங்களா இல்லையான்னு கேக்குறேன் நான். அந்த ஹீ டீம்ல இஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் பிளேயர். பட் ஆகுறது. இந்த சீசனே வந்துட்டு நிறைய மேட்சஸ் அவன் வந்துட்டு இன்ஜுரியில விளையாடல, வியட்ஸ். ம். ஸோ ஆனா பிளேயர் ஆஃப் த சீசன் வந்துட்டு வியட்ஸ் கொடுத்துருக்கானுங்க எங்க டீம்ல இருந்தே. அவருக்கு அது பயம் வருது. வயித்துல புளிய இல்ல கரைக்கிறாரே இல்ல இல்ல இப்பவே. லைக் லாஸ்ட் சீசன் ஃபுல்லா விளாண்டான். அப்பா. ஆ. லாஸ்ட் சீசன் ஃபுல்லா விளாண்டான். இந்த சீசன் வந்துட்டு ஏதோ ஒரு இன்ஜுரி ஆயிட்டு லைக் 2 வீக்ஸா லைக் 10 கேம்ஸ் கிட்ட மிஸ் பண்ணான்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி எல்லாம் மிஸ் அப்படியுமே பண்ணிட்டு மனசாட்சி இல்லாம 100 பில்லியன் கேக்குறீங்களே, அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் இது இருக்குதா? நியாயமா படுதா? 10 அந்த கேம்ஸ் பக்கம் ஒரு தானுங்க. 30 அந்த பக்கம் ஒரு 30 மில்லியன் கொடுத்துட்டோமா இல்லையா? கேட்காம எந்த ஒரு நெகோசியேஷன் இல்லாம கொடுத்தோமா இல்லையா ஒரு பக்கம்? அந்த ம், பக்கம் விட்டுப்படி இந்த பக்கம் பிடிப்பீங்கன்னு பார்த்து இந்த பக்கம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. அடுத்த கேள்வி அதான் கேட்கலான்னு இருந்தேன். ம், ஜானத்தன் ம், தா அந்த பக்கம் போயிட்டான். ம், அவனுக்கு ம். ஏதோ அப்படி இப்படின்னு பேசி ஒரு 5 மில்லியன் வாங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கிளப் ஆமா. வேர்ல்டு கப் விளையாடுறதுக்காக. ம், ம், எனக்கு ம், எவ்வளவு ம். அமௌண்ட்னு தெரியல. வேர்ட்ஸ் கிளம்புற மாதிரி தெரியுது. இருங்க ஃபர்ஸ்ட் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. வியட்ஸ். வியட்ஸ். ஓகே. வியட்ஸ். நான் அதை கத்துக்கிறேன். வியட்ஸ். அவனும் வந்து கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப ஃப்ரிம்பாங் வந்து அது டீல் முடிஞ்சிருச்சு. ஆமா. அண்ட் இது எல்லாத்தோட எங்களோட எரிக் டென்னாக மனசார உங்களுக்கு கொடுக்குறோம். எப்படி அந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு? முதல்ல உங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ரேட்டிங்க கொடுங்க அவரை அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கு. வந்துட்டு எனக்கு ஏத்துக்கிறதுக்கு மனசே இல்லை. இந்த ரூமர்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருந்தப்போ ஒரு வாரம் பார்த்தேன், பழகிருச்சு. சரி பாப்போம் என்ன வருது. ஏன்னா எங்க ஸ்போர்ட்டிங் டைரக்டர் வந்துட்டு சைமன் வந்துட்டு அவன் கொஞ்சம் பார்த்து தான் டெசிஷன் எடுப்பான். அவனோட டெசிஷன்ஸ்லாம் ஒரு அளவுக்கு கரெக்டா தான் இருக்கும். கிரிமால்டோவை ஃப்ரீ ஏஜென்ட்டா சைன் பண்ணாதான் இருக்கட்டும், ஸோ அவனோட மூவ்லாம் கொஞ்சம் ரைட்டா தான் இருக்கும். ஸோ அவனை நான் நம்புறேன், அதான் நல்லது நடக்கும் அப்படின்னு பாக்குறோம். தென் இப்போ ரீசெண்டா ஒரு கோல் கீப்பர் சைன் பண்ணியிருக்கோம். ஸோ வேற எந்த சைனிங்ஸும் பெருசா ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடியும் லைக் எங்க லீக்ல இருக்க ஒரு 2 பிளேயர்ஸ் மட்டும் சைன் பண்ணியிருக்கோம். ஒரு ஏஎம்எஃப் அண்ட் சிஎம்எஃப் நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்த 3 சைனிங்ஸ் நடந்துருக்கு. எப்படி இருக்கு ஃபேன் பேஸுக்குள்ளார உங்களுக்குள்ளார நீங்க பாக்கும்போது? ஓகே, இப்போ நம்ம என்னதான் நம்ம எரிக் டென்னாக வந்து கலாய்ச்சாலுமே கூட he still won them 2 trophies in 2 years. அது வந்து ஒரு ஃபைனல் நியூகாசில் கூடயும் ஒரு ஃபைனல் மான்செஸ்டர் சிட்டி கூடயும் பீக் மான்செஸ்டர் சிட்டி கூடயும் அவர் ஜெயிச்சார். அந்த கேம்ல யுனைடெட் பாஸ் தட் கேம். இவங்க வந்து ஏன்னா இன்னொரு விஷயம் நான் சொல்றது, அவங்க எரிக் டென்னாக கலாய்ச்சாலுமே வந்து அந்த சீசன் ஃபுல்லாவே கண்ணா பின்னாடி இன்ஜுரி இருந்துச்சு அவனுக்கு. அவன் தாக்கு பிடிச்ச அந்த ஃபைனல் கப் ஜெயிச்சு கொடுத்ததே அது வந்து பெரிய விஷயம். அவன் பண்ணுதான் அவ்வளவு இன்ஜுரிஸ் இருந்துச்சு அந்த சீசன் அவங்களுக்கு. அதை பத்தி எல்லாம் மீடியா யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. சோ நான் வந்து உங்கள்ட்ட சொல்ல விரும்புறது என்னன்னா, அவ்வளவு பயப்படலாம் தேவையில்ல. he has his own principles. ஃபேன் பேஸ் சைட்லயுமே வந்துட்டு பெருசா அவனை பார்த்து பயம்லாம் இல்ல. எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, தம்பி இது யுனைடெட் கிடையாது, இது யுனைடெட் மேனேஜ்மெண்ட் கிடையாது, இது லிவர்கூசன். சோ இங்க அவனோட டாக்டிக்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகும், நம்புவோம். அவங்க ஒரு நம்பிக்கையில தான் இருக்காங்க. ஸோ தமிழ் கம்யூனிட்டில ஒரு 5-6 பேர் இருக்கும். தென் வேர்ல்ட்ல இருக்க ஒரு சில லைக் ஃபேன்ஸ் கிட்டயும் நான் அப்பப்போ பேசுவேன். எல்லாருமே கான்பிடென்ட்டா இருக்கானுங்க, எவனும் பயப்படல. அதான் எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஸோ பாசிட்டிவா தான் போகுது. ஸோ இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். இந்த பக்கம் நான் வந்தப்போ ஒரே நிமிஷம், அவர் சொன்ன பாயிண்ட்டுக்கு ஆக்சுவலா அந்த லைக் வேர்ட்ஸ் தான் பெஸ்ட் இதுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பார்த்த கேம்ஸ்ல எல்லாமே அந்த கிரிமால்டோ, ஃப்ரிம்பாங் அவங்க எல்லாமே லைக் ரொம்ப சூப்பராகவே கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி தான் நான் பார்த்தேன். அதுவும் கிரிமால்டோ வந்து வாஸ் வெரி வெரி குட். அப்புறம் ஜாக்கா, பலாசியோஸ், ஸோ ஹோல் டீம் எஃபர்ட் தான். ஸோ இன்ஃபேக்ட் அவங்க லாஸ்ட் சீசன் வின் பண்ணது வந்து வாஸ் வெரி அமேசிங். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா என்னதான் புண்டஸ்லீகால இது பண்ணாலுமே லைக் பேர்ன் ஹேஸ் அ லாட் ஆஃப் மணி. ஸோ மற்ற டீம்ஸ்க்கு வந்து அவ்வளோ மணி இல்லை இன்வெஸ்ட் பண்ண. ஸோ இன்ஃபேக்ட் லைக் பிளேயர்ஸும் வி டூ கெட் ஃப்ரம் அதர் கிளப்ஸ் இல்லை ஓவர்சீஸும் வாங்க முடியும். ஸோ அந்த இதெல்லாம் வச்சுட்டு லெவர்கூசன் ஃபிளாலெஸ்ஸா லாஸ்ட் சீசன் பண்ணது வந்து லைக் நாட் பிகாஸ் ஆஃப் ஒன் பிளேயர், மேனேஜ்மெண்ட்டும் சரி, கோச், பிளேயர்ஸ் எல்லாருமே. ஸோ அது வந்து ஒரு நார்மல் அச்சீவ்மெண்ட்டே கிடையாது டு டூ லைக் ஒரு
0 லாசஸ் அந்த மாதிரி. ஸோ அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து எரிக் டென் ஹாக் வந்து அட் ஒன் பாயிண்ட் he was குவார்டியோலாஸ் அசிஸ்டன்ட். ஸோ அவன் அயாக்ஸ்ல இருக்கிறப்ப பேனும் இன்ஃபேக்ட் அவனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க பெப்பு கிளம்புறப்ப. ஸோ ஹி இஸ் நாட் ஆஸ் பேட் அஸ் இவங்க சொல்றப்ப. சரி யுனைடெட் போய் ஹி மைட் டூ சம்திங். பட் நான் பார்த்த மீடியா இன்டர்வியூஸ்லாம் ரொம்ப அவனை அப்படியே ஏதோ ஜோக்கர் மாதிரி இது பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் யுனைடெட்ல போய் யாராவது ஏதாவது என்ன பண்ண முடியுமாங்கிறதே தெரியல. ஈவன் குட் கோச்சஸ் தே ஆர் சஃபரிங் அ லாட். ஸோ நீங்க சொன்ன மாதிரி இஸ் நாட் தட் பேட் இஸ் ஆல்சோ வாட் ஐ ஃபீல். வந்து ஹி மைட் டூ சம்திங் டீசன்ட் தான் எனக்கும் தோணுது. இந்த பக்கம் உங்கள்கிட்ட வந்தோன்னா உயர்ஸை வந்து நீங்க விட்டுட்டீங்க. ஐ திங்க் நீங்க ரெக்கார்டிங் முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தோம், மூசியாலாவும் இருக்கிறனால வேர்ட்ஸ் would have thought ஓகே நம்மளும் அந்த பொசிஷன்ல தான் இருக்கோம், ஏற்கனவே ஒரு பிளேயர் வச்சிருக்காங்க, நம்மளும் அங்க போய் என்னடா பண்ண போறோங்கிறதுனால மேபி டிஸ்கஷன். பிகாஸ் பயன் கூடயும் பேசினா அப்புறம் லிவர்பூல் கூடயும் பேசினா தென் நீ டிசைடட் ஓகே என்னோட கரியர் பார்த்துக்கு லிவர்பூல் பெட்டர் இப்போதைக்கு பார்த்தா அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்தான்னு சொல்லி. ஸோ இப்போ அந்த டார்கெட் வந்து வியர்ட்ஸையும் மிஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்ன இம்ப்ரூவ்மெண்ட் தேவை உங்க இதுக்கு? ஏன்னா இப்போ முல்லர் இஸ் கோயிங், he's done a legendary player at the club. He's finally leaving. இப்போ நெக்ஸ்ட் சீசன் என்ன எதிர்பார்க்குறீங்க? இப்போ they finished 13 points behind you. நம்ம டாட்மண்ட் பத்தி இந்த எபிசோட் ஃபுல்லா பேசவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எதுக்கு லீக்ல இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க ஏதோ ஒரு ஸ்பாட்டை ஃபில் பண்ணணுமே லீக்ல இருக்காங்க. அவங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, அவங்க எதுவுமே பண்ற மாதிரி ஒரு இதுவுமே ஒரு அவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் சீரியஸான ஒரு கிளப்பா அவங்களே கன்சிடர் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் சீசனுமே பார்த்தா ஐ திங்க் லெவர்கூசனுக்கும் பயனுக்கும் தான் அந்த டைட்டில் ஃபைட் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். வித் வாட் யூ போத் யோர் டீம்ஸ் ஆர் பிளேஸ் கரண்ட்லி. ஏன்னா இந்த சீசன் பார்த்தோம்னா லைப்சிக் எங்கேயோ போயிட்டாங்க. அவங்க போன சீசன் பண்ணதுக்கும் இந்த சீசனுக்கும் தேர்ஸ் a huge drop off அவங்கள்ட்ட. ஸோ பயன் சார்பாக யூஸ்வலா லீகை தாண்டி அந்த சாம்பியன்ஸ் லீக் தான் ஹோலி கிரேல். அதை இப்போ வந்து 5 years ஆயிடுச்சு. 2020 வின் பண்ணீங்களா? ஸோ 5 years ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் சீசனோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கு? ஐ நோ இட்ஸ் வெரி வெரி ஏர்லி, பட் ஃபேன் பேஸுக்குள்ள என்ன இருக்கு? ஐ திங்க் டாட்மண்ட வந்து நம்ம ரைட் ஆஃப் பண்றது தப்புன்னு. ஏன்னா மேனேஜர் சேஞ்ச் நிக்கோ கோவாச் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 11th பிளேஸ்ல ரொம்ப நாள் இருந்தாங்க. டக்குன்னு அவங்க டாப் 4க்கு ஜம்ப் பண்ணி வந்தது ஒரு பெரிய finish the season with 5 straight wins ன்னு நினைக்கிறேன். ஆமா 5 இல்ல லைக் நிறைய வின்ஸ். லைக் எங்கேயோ இருந்தாங்க 11th 10th பொசிஷன்லயோ டக்குன்னு அவங்க சாம்பியன் லீக் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட். சோ அது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் தான். சோ ஃபுல் சீசன் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா நிக்கோ கோவாச் டாக்டிக்ஸ் இங்க ஒர்க் ஆகல, அங்க ஒர்க் ஆகலாம். சோ ஐ வுடன்ட் ரைட் ஆஃப் டாட்மண்ட். பட் ஃப்ரம் அ மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் நீங்க சொன்னீங்கன்னா லெவர்கூசனா இருக்கட்டும், லைப்சிகா இருக்கட்டும், அவங்க கொஞ்சம் சீரியஸா இருக்க மாதிரி தெரியுது. இவங்க வந்து லைக் எல்லா பிளேயர்ஸும் அப்படியே சென்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க மணி வந்தா. அந்த மாதிரி ஒரு ரீடைன் பண்ணுங்கிற இதுவே ரொம்ப இல்ல அவங்களுக்கு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல ஐ திங்க் கண்டெண்டர்ஸ் அவங்க தான் இருப்பாங்க. பட் ஓவரால் சீசன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மில்லர் வந்து ஸ்டார்டரா இல்ல ரொம்ப நாளா. பட் வாட் இஸ் brought டு த டீம், லீடர்ஷிப்பா இருக்கட்டும், லைக் ஒரு ஃபன்னி என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், இல்ல அந்த ஸ்பேஸ் இன்வெஸ்டிகேட்டர் ப்ராம் டாய்டர் சொல்லுவோம்ல, அந்த ஆஸ்பெக்ட் வந்து ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் கேன் பிரிங். புதுசா வந்தாலுமே யாராவது ரொம்ப லேட்டரா வந்தாதான் தெரியும். இப்ப இருக்கிற குரூப்ல ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் கேன் டூ தட் ரோல். பட் அதை வேற மாதிரி தான் காம்பன்சேட் பண்ணி ஆடணும். ஸோ அவன் செகண்டரி ஸ்ட்ரைக்கர் மாதிரி ஆடுறாங்க. ஸோ ஐ ஃபீல் வந்து எங்க ரொம்ப டவுன் சைட்னா எஸ்பெஷலி சாம்பியன்ஸ் லீக் இவ்வளோ கேம்ஸ் வந்ததுன்னு ஐ திங்க் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் நாங்க வாட் பிரீமியர் லீக் கிளப்ஸ் ஆர் லாலிகா கிளப்ஸ் ஆர் ஃபேஸிங் கொஞ்சம் எங்களுக்கு தெரியுது. ஏன்னா இங்க 34 கேம்ஸ் தானே, உங்களுக்கு 38 கேம்ஸ். ஸோ அந்த 4 கேம் வந்து வில் காஸ் ஃபட்டிக் ஆன் டாப் ஆஃப் உங்களுக்கு இதெல்லாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்குவாட் இன்னும் கொஞ்சம் டீப் ஆகணும். இப்ப 2 சென்டர் பேக் 3 சென்டர் பேக் வைக்கிறது கொஞ்சம் ஐ மீன் 4 சென்டர் பேக் இருக்கிறது பெட்டர். ஐ மீன் 4 சென்டர் பேக் இல்லானாலும் ஒரு ரைட் பேக் ஹூ கேன் பிளே சென்டர் பேக், சம் ஒன் லைக் ஸ்டானிசிஸ். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறது பெட்டர். ஸோ சென்டர் பேக் இப்ப ஜானத்தன் டாஸ் சைன் பண்ணிருக்கோம், மேபி another one எனக்கு தெரியல. பட் ஃபுல் பேக்லயும் ஓரளவுக்கு டீசெண்டா தான் இருக்கு. ஸோ சென்டர் பேக் சைனிங் இஸ் குட். அதுக்கப்புறம் மிட்ல ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் ரொம்ப தேவைன்னு. மேபி அந்த தியாகோ கிரியேட்டிவிட்டி மாதிரி யாராவது வந்தா இது பண்ணா, பட் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் விங்கர் வந்து டெஃபினட்டா லைக் ஃபுல் லைக் கோமான், நாபரி, சானே வந்து டெஃபினட்டா அனுப்பணும். எக்ஸ்டென்ஷன் அதுவும் எக்ஸ்ட்ரா சேலரி எதுக்கு பேசுறாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. இன்ஃபேக்ட் அவனை அனுப்பணும். அவன் கொஞ்ச நேரம் நல்லா ஆடுவான், திடீர்னு ஃபுல்லா காணாம போயிடுவான். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி ஆஸ்பெக்ட் இல்லாதனால யூசிஎல்லாம் யூஸே இல்லை அவன் அந்த மாதிரி இருந்தா. ஸோ விங்கர் வந்து டெஃபினெட்லி ஒரு 2-3 விங்கர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் என்ன கேட்டா. நல்லா ஒரு லைக் வெரி குட் விங்கர். அதர் 2 விங்கர்ஸ் கொஞ்சம் லோ ப்ரொஃபைல் பட் ஹூஸ் லைக் ரெடி டு பிளே ஃபார் த டீம் மாதிரி இருந்தா வாங்கணுங்கிறது இது.
மத்தபடி ஸ்ட்ரைக்கருக்கு வந்து ஐ திங்க் பேக்கப்பா சம்ஒன் லைக் டீசென்ட் அக்செப்டிங் தட் கேன் வில் ஒன்லி ஸ்டார்ட், பட் எனக்கு ஒரு 10 minutes 5 minutes இல்ல ஏதாவது ஒரு ரேர் ஃபுல் கேம் அந்த மாதிரி வந்தா பெட்டர். ஸோ யூத்ல இருந்து தே மைட் ப்ரமோட் சம்ஒன். ஓவரால் இதுதான் ஒப்பீனியன். மிட்ல மேபி தே கேன் பை சம்ஒன், இல்ல பாலினியாவை அட்ஜஸ்ட் பண்ணி ஆட வைக்கலாம். பட் அவன் கொஞ்சம் பேஷனேட்டா இருக்கான், நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா அவனை பால் மூவ் பண்ண முடியல, பட் இன்டர்செப்ஷன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் டீசெண்டா தான் பண்ணான், நாட் வெரி பேட். ஸோ மேபி அவனை அவ்வளவு காசு கொடுத்து சைன் பண்ணதுக்கு தே கேன் ட்ரை டு யூஸ். ஓவரால் பிக்சர் இதுதான். லெவர்கூசனுக்கு வந்து நானே ஆறுதல் தரேன். இந்த யுனைடெட் போர்டை பார்த்துட்டோ இல்லை யுனைடெட் கிளப்பை பார்த்துட்டோ எரிக் டென் ஹாக் தப்பா இடம் போட வேணாம். ஏன்னா he still got them to the Champions League semi-final அயாக்ஸ்ல இருக்கும்போது. அண்ட் பிரசாந்த் சொன்ன மாதிரி பயர்ன் were actually very serious அவனை அப்பாயிண்ட் பண்றதுக்கு அந்த சமயத்துல பிஃபோர் கோயிங் டு யுனைடெட். சோ இவங்க எல்லாம் சும்மா வந்து ஜாலிக்காக ஐயோ லெவர்கூசன் போயிட்டான் இனிமேல் வந்து லெவர்கூசன் அவ்வளவுதான் சும்மா ஜாலிக்காக பேசுவாங்க. அந்த பயம்லாம் இல்ல. பிகாஸ் பயனோட யூத் டீமே வந்துட்டு கோச் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன் டென் ஹாக். கரெக்ட். யா பட் எஸ் தேங்க்யூ உங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஃபர்ஸ்ட் டைம் கமிங் டு அவர் சேனல். உங்களுக்கு ரொம்ப இந்த ஒரு 40 minutes பண்ணிருக்கோம். ஹோப்ஃபுல்லி யூ ஹேட் அ கிரேட் டைம். இந்த மாதிரி மறுபடியும் சீசன் ப்ரிவியூ பண்ணலாம். when the season is actually coming, யாரை சைன் பண்ணிருக்கீங்க, எப்படி சீசனுக்குள்ள போறீங்க அப்படின்னு பார்க்கலாம். மக்கள் உங்களை பார்த்துட்டு இருந்தவங்களுக்குலாம் உங்களுக்கு காமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம வைங்க, நாங்க அதுக்கு என்னன்னு பதில் சொல்றோம். தேங்க்யூ சோ மச் இன்னைக்கு நீங்க ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணதுக்கு. சந்திக்கலாம். This is Gautam signing off. Bye bye.